ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த ஓய்வு நாளுக்கென்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? சங்கீதலின் புஸ்தகம் 119 சங்கீதம் 34வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடு அதை கைக்கொள்ளுவேன். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்வேன். அல்லேலூயா. இங்க 3 மிக முக்கியமான காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிற பார்க்கிறோம். முதலாவது உணர்வை தாரும், ஆமென். 2வது நான் அதை பற்றி கொள்ள வேண்டும். 3வது நான் அதை கை கொள்ள வேண்டும். தெய்வ பிள்ளையில, நான் கை கொள்ளணும்னா அதை முதலாவது நான் பற்றி கொள்ள தான் அதை கை கொள்ள முடியும். நான் அதை பற்றி கொள்ளணும்னா அதை பற்றி கொள்ள வேண்டும் என்ற உணர்வு வேணும். எவ்வளோ அழகாக இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்க. ஆமென். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டுடைய கட்டளைகளை, ஆண்டுடைய கற்பனைகளை, ஆண்டுடைய வார்த்தைகளை நீங்களும் நானும் ஆமென் கை கொள்ளும்படிக்கு ஆண்டவர் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த உணர்வுள்ள இருதயம் இல்லாதனால தான் இன்னைக்கு அதை பற்றி கொள்ள முடியல, கை கொள்ள முடியல. தெய்வ பிள்ளையில, இந்த வசனத்தின்படி வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறல்லவா. அப்போது இந்த வசனத்தின்படி நான் வாழணும்னா அதை முதலாவது நான் பற்றி கொள்ள வேண்டும். அதை நான் பிடித்து கொண்டாதான், அதை நான் பற்றி கொண்டாதான் அதன்படி செய்ய முடியும். அதை பற்றி கொள்வதற்கு எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் வேணும். இன்னைக்கு தெய்வ பிள்ளைகள், இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஆலோசனை என்னன்னா, உங்களுக்குள்ள உணர்வுள்ள இருதயம் இருக்கிறதா? ஹல்லேலூயா. வேதத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னா அதே 119 சங்கீதம் 4வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். ஆமென். தேவ பிள்ளைகளை, கை கொள்ளுகிறது மாத்திரமில்லை, எப்படி கை கொள்ளணுமா? கருத்தாய் கை கொள்ளும்படி. ஏனோ தானோன்னு கிடையாது. ஆண்டவர் நமக்கு ஆண்டவருடைய கற்பனைகளை, கட்டளைகளை நாம் எப்படி வாழணும், எப்படி ஆமென் இருக்கணும் உலகத்தில், எல்லா காரியத்துக்கும் இதில் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு லா புக்கு போல கொடுத்துருக்கிறார். இதில் இல்லாத பதிலே கிடையாது. ஆமென். நான் இதுக்கு எல்லாவற்றிலும் என் வாழ்க்கைக்குரிய பதிலை நான் பெற்றுக்கொள்ளணும்னா இதை நான் கருத்தாய் கை கொள்ளணும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உணர்வுள்ள இருதயம் இருக்கணும், அதை பற்றி கொள்ளணும், அதை நான் கை கொள்ளணும். சாதாரணமாக இல்லை, கருத்தாய் கை கொள்ளணும். அல்லேலூயா. பாருங்க, பிரசீன் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்கன்னா, ஞானி சாலமோன் எவ்வளோ அழகாக எழுதுகிறார். வாசிக்க கேட்போம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஆமென். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த ஒரு கடமை இருக்குங்களா? என்னன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கு, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். அல்லேலூயா. அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நாங்கள் தேவனுக்கு பயப்படுகளா இருப்போம்னா நிச்சயமா அவர் கற்பனைகளை கைக்கொள்வோம். இன்னைக்கு அது நம்ம மேலே விழுந்த கடமையாக இருக்குது. உங்கள் மேலே விழுந்த கடமை. ஏதோ ஏனதோ அந்த உலகத்தில் வாழ முடியாது. ஆண்டவர் பிள்ளைங்களுக்குன்னு ஒரு ஒழுங்குமுறை இருக்குது. ஆண்டவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் வேதத்தின்படி நான் வாழும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த ஓய்வு நாளில் கர்த்தர் நம்ம கொடுக்குற ஆலோசனை, அவர் கற்பனைகளை கை கொள்ளுங்க. அது நம்ம மேல் விழுந்த கடமையாக இருக்குது. கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உங்கள் வார்த்தையை பற்றி கொண்டு உணர்வுள்ள இருதயத்தோடு ஆண்டவர் அதை கை கொள்ள கர்த்தர் நீங்கள் இரக்கம் பாராட்டும்படியாக செபிக்கிறோம். ஒரு வேலை ஏதாவது நாங்கள் கை கொள்ளாமல் இருப்போம்னா இந்த நாளில் ஆண்டவரே, இந்த உணர்வுள்ள இருதயத்தை தந்து கை கொள்ள உதவிச்சிங்க. இந்த நாள் முழுதான் கரம் எடுத்து நடத்தும், பாதுகாத்துகளும் தெய்வீக பாதுகாப்பாக ஒப்புக்கொடுற இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். அவர் கற்பனைகளை கை கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.